Tamara und Leon for Ordnance CD Nachrichten in die richtige Reihenfolge. அதாவது இவங்க தாமரா லியான் வந்து எதுக்கோ பிளான் பண்றாங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டர்ல நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது அப்படின்னு. ஸோ எது ஃபர்ஸ்ட்? Ma'am, Morgan abandoned concert in. அது கரெக்ட். மார்கன் ஆபன் கான்சர்ட் இன் த ஃபில்ஹார்மோனி காம்ஸ் டு மிட். ஸோ நீ வரியான்னு கேட்குறாங்க. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் Habit the curtain to Morgan pain problem then English. மேம் 6 o'clock போலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா மேம்? டெர்ஃபராமா ஃபுல்லா 4 படிச்சிட்டீங்களா? 3 மத்த 3 படிச்சிட்டீங்களா? இல்லைங்க மேம், ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் மேம் படிச்சேன். அப்ப 3 படிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரிங்க மேம். டே செகண்டுங்க மேம். யா கான் பாப் டு தி. யா ஷுவர். will you buy the card அப்படின்றாங்க. அப்புறம் ப்ராப்ளம் இன் Haber die Cotton Trifung Morgan saying ma'am. ஸோ ஹாபர் தி கார்டன் ஜஸ்ட் மீட்டிங் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னா டுமாரோ மார்னிங் 19:15 அப்படின்னா 19னா என்ன டைம் வரும்? 7:15 ஃபார் டெம் கான்சர்ட் ஹால். ஸோ கான்சர்ட் ஹால் கிட்ட மீட் பண்ண போகிறோம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்சர்ட் ஹால். பிட்டர் ஜை புங்க்லிஷ். ஸோ சீக்கிரம் பங்க்சுவலாக வந்துடுங்க டைமுக்கு. பிஸ் தான் அப்படி. அடுத்தது கடைசியே இது கைண்ட் ப்ராப்ளம் பின் புங்க்லிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்கன்னா ப்ராமிஸ் அப்படின்னு இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் ப்ரோக்கன். Bleibe bis 6 Uhr in der Firma, fahre dann schnell nach Hause, essen und duschen. ஸோ 6 o'clock வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும். உடனே சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்றாங்க. ஓகே, சேம் ஜிடி ஃபோட்டோஸ் அண்ட் வாட் இஸ் தட் ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தா எந்த ப்ராப்ளம் தெரியுதா உங்களுக்கு? ஒருத்தவங்க லொகேஷன் தேடுறாங்களாங்க மேம். லொகேஷன் தேடுறதை விட அவங்க தான் லொகேஷன் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ப்ராப்ளம் ஆகும்? டிராஃபிக்ல மாட்டிட்டாங்க. டிராஃபிக் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஹோரன் ஜிடிஜின நார்டன் ஜீடன் போட்டோஸ். ஸோ இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா லியான், அந்த லியான்ன்றது அந்த பர்சன். லியான் காம்ட் ஜூ ஸ்பேட். லேட்டா வந்தாரு இல்லைங்களா? ஸோ லேட்டா வராரு. தாமரான்றவங்க என்ன பண்றாங்க? வார்டட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். ஆஃப் இன் தாமரா வார்டட் ஆஃப் இன்.
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஹோரன் சிடி ஜீனன் உண்ட் ஆர்டினன் ஜி டென் ஃபோட்டோஸ். ஸோ இதை நீங்கள் ஃபோட்டோஸ் ஆர்டர் பண்ணணும் 1 2 3 4. ஸோ அதுக்கு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டுட்டு அது நீங்கள் போடுங்க. சரிங்க மேம். 1. Ah, super. Die U-Bahn kommt gleich. Am Max-Weber-Platz steige ich dann in die Tram. 2. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இந்த ஊபர்ல வர்ற ஊபான். ரயில்வே ஸ்டேஷன். ம் அது எங்க இருக்கு? ஏவாங்க மேம். ஆ பே சே டே ஏ. ம் அது ட்ரெயின்ல இருக்காங்க. மேம் மேம் டைமிங் தெரியுது. பேங் மேம். பே. ஓகே, அடுத்தது. Und jetzt noch zum Verkehr. Es ist immer noch viel los auf den Straßen. Am Isartor nach einem Unfall Stau in alle Richtungen. Auf dem mittleren Ring... So ein Mist. Wo fahre ich denn jetzt am besten? Komm, Navi, sag mir mal schnell einen besseren Weg. Jetzt rechts abbiegen. Danach in 50 Metern links abbiegen. Na, hoffentlich geht das dann schneller. இது ஜேங் மேம். சரி. Drei. Nächster Halt am Gasteig. ஏங் மேம். ஆ பே சே. 4. Wie immer. Leon ist echt nie pünktlich. Ich rufe ihn jetzt mal an. Das Konzert geht ja gleich los. Die Nummer ist vorübergehend nicht erreichbar. The number you have dialed... தேவாங்க மேம். ஓகே. 5. Geht es hier nie weiter? Warum fahren die nicht? Ist das nervig. Immer ist so viel Verkehr und immer stehe ich im Stau, wenn ich es eilig habe. Jetzt fahrt doch mal, Mensch. Das gibt es doch nicht. Hallo? எஃப்ங்க மேம். எஃப் வரலாம் இல்லையே, அவர் இன்னும் போவே இல்லை. ஆ பே சே டே. மறந்துட்டீங்களா? யா மேம். ஆங்க மேம், டிராஃபிக்கா இருக்குதுங்க. 6. Jetzt aber schnell. Hoffentlich schaffe ich es noch. Tamara ist bestimmt sauer. எஃப். ஓகே. ஸோ அடுத்தது வந்து மறுபடியும் இன்னொரு ஆடியோ நீங்கள் ஆர்டர் பண்ணணும். 1 2 3 இது மேட்ச் பண்ணணும். ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று இது வரும். தாமரா லியோன் ஃபார் டெம் கான்சர்ட். ஸோ தாமரா லியோன் வந்து பிஃபோர் த கான்சர்ட் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க, என்ன அதை பற்றி. Da bist du ja endlich. War so viel Verkehr? Ja, total. Und am Isartor war auch noch ein Stau. Und was hast du dann gemacht? Ich habe ja ein Navi. Das hat einen anderen Weg gefunden. Und?
War der andere Weg schneller? Ja, schon. Aber dann habe ich keinen Parkplatz gefunden. Oh, und wo stehst du jetzt? Im Parkhaus. Und bei dir? Hat alles geklappt? Ja, keine Verspätung bei der U-Bahn. Und die Straßenbahn ist auch gleich gekommen. Ah, gut. Das nächste Mal fahre ich auch nicht mit dem Auto. Komm, jetzt müssen wir uns wirklich beeilen. Oh ja, du hast recht. Das Konzert beginnt gleich. மார்க் பண்ணீங்களா? மேம் நான் கைமால் விட்டேங்க மேம். ம். Da bist du ja endlich. War so viel Verkehr? Ja, total. Und am Isartor war auch noch ein Stau. Und was hast du dann gemacht? Ich habe ja ein Navi. Das hat einen anderen Weg gefunden. Und? War der andere Weg schneller? Ja, schon. Aber dann habe ich keinen Parkplatz gefunden. Oh, und wo stehst du jetzt? Im Parkhaus. Und bei dir? Hat alles geklappt? Ja, keine Verspätung bei der U-Bahn. Und die Straßenbahn ist auch gleich gekommen. Ah, gut. Das nächste Mal fahre ich auch nicht mit dem Auto. Komm, jetzt müssen wir uns wirklich beeilen. Oh ja, du hast recht. Das Konzert beginnt gleich. யாங்க மேம். ஓகே. படிங்க. Da bist du ja endlich. Da bist du ja endlich. Was so viele Verkehr. அதுக்கு அந்த ஹோ யா சாரி மேம். Ja, total und Isator war ab nach ein Stau. ஸோ நிறைய ஃபைனலாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆமாம் ரிசார்ட்டோரில் வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஓகே. உன் வாஸ் ஆஸ்துதன்க மார்க் அப்புறமா என்ன பண்ண? Ich habe ja ein das hat einen anderen Weg gefunden. ஸோ நேவி இருக்கு, அது வந்து இன்னொரு வழி கண்டுபிடிச்சி கொடுத்தது. உன் war der andere Weg schneller? Ja schon, aber dann habe ich keinen Parkplatz gefunden. இன்னொரு வழி வந்து ஃபாஸ்டா இருந்துச்சா குவிக்கா இருந்துச்சுன்னா ஆமா, ஆனா எனக்கு பார்க்கிங் பிளேஸ் கிடைக்கல. ஓ, உன் wo stehst du jetzt? ஸோ எங்க வச்சிருக்க கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Im Parkhaus und be there at als geklappt. பார்க் ஹவுஸ்ல பார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹவ் அபவுட் யூ? எவ்ரிதிங் ஒர்க்ட் குட். உனக்கு ஓகேவா இருந்துச்சான்னு? Ja, keine Verspätung bei der U-Bahn, so no delay in the U-Bahn and Straßenbahn ist auch gleich gekommen. So street car கூட உடனே வந்துடுச்சு. Good. Das nach small Fagre ich nicht mit dem Auto. Okay, next time பரவாயில்ல, good. Next time I will not take a car அப்படின்றது. Komm jetzt müssen wir uns wirklich beeilen. Come, we have to hurry up. Oh ja, du hast recht. Das Konzert beginnt gleich. கான்செப்ட் ஆரம்பிக்க போது நீ கரெக்டாக போகலாம் அப்படின்னா. ஸோ இங்கே welche Verkehrsmittel benutzen Sie was in die Vor- und Nachteile? ஸோ என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. Ich fahre meistens mit dem Bus, das ist praktisch, aber ich muss. ஸோ இதுக்கு என்னன்னா, நான் ஆல்வேஸ் ட்ராவல் பை பஸ், தட் இஸ் கன்வீனியன்ட். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும். ஸோ நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, அவர் ich muss am Hauptbus umsteigen. ஸோ ஒரு இடத்துல வந்தீங்கன்னா அங்கே பஸ் மாதிரி இன்னொரு பஸ் ஏறி போகணும். அது வந்து எனக்கு பிடிக்காது. das mag ich nicht. I don't like that. அப்புறம் manchmal sorge ich என்ன சொல்றது mich für die Panne. So sometimes I'll be worried about the panne அப்படின்னா எங்க கொடுத்துருக்காங்கன்னா எங்க கொடுக்கல, பிரேக் டவுன் சொல்றேன். ஸோ இங்கே கொடுக்கல அதை பற்றி.
ஸோ இது எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணீங்க, இங்கே என்ன எக்ஸ்பென்சிவா கம்மியா இல்லை வந்து என்ன சொல்கிறது டிலே ஆகுமா, ஸோ கார்டு டிக்கெட் வாங்கணுமா, ஃபுல்லாக இருக்குமா, ஸோ சீட் கிடைக்காதா, ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸு நீங்கள் இங்கே ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதணும். ஓகே மேம். ஓகே. unterwegs. ஸோ ஆன் த வேல போயிட்டு இருக்கும்போது sehen Sie das Bild und sprechen Sie so weit, wo sind die Personen, was machen Sie. ஸோ இந்த பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ரொம்ப பேஷன்ஸாக இல்லாமல் ரொம்ப பொறுமை இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஓ மென்ச் ஒன் கேட் இஸ் ரைட்டர், இது எப்போ தான் கிளம்பும், இஸ் தஸ் நர்வ் ஃபிஷ், ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்குது, அன்னாயிங்காக இருக்குது, தஸ் டாவட் யா ஏவிஷ், ரொம்ப நேரமாக இந்த மாதிரி இருக்குதுன்னா தஸ் டாவட் யா ஏவிஷ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள், ஓஸ் இன் தி பெர்சனன் பாங்காங் மேம். என்னம்மா, ரயில்வே ஸ்டேஷனா, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. மேம் ட்ரெயின்லயாங்க மேம் இருக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ ட்ரெயின்ல இருக்கிறாங்க. தி பர்சனன்ஸ் இன் டிம் ஜூக்ல இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ என்ன பண்றாங்க, ஸோ இங்கே ஒவ்வொருத்தரை கேட்டது பாருங்க. வரும் ஃபேட் டெர் ஜூக் வைட் நிஸ்ட் வைட்டர், ஏன் ட்ரெயின் இன்னும் கிளம்பல. ஒன் காம்ட் டெர் ஜூக் இன் பர்லினன், ஸோ பர்லினுக்கு எப்போ ரீச் ஆகும், அரைவ் ஆகும். ஓ இஸ் ஹியர் த ஸ்கிண்டர் அப்டைல், ஸோ சில்ட்ரன்ஸ் கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்கு. ஒன்ஸ் இன் வியர் பை மாமா, ஸோ அம்மா கிட்ட எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பாப்பா. வரும் மிஸ்டர்ஸ் ஹியர் ஜோ வார்ம், ஸோ ஏன் இவ்வளோ வார்மாக இருக்கு. ஓயின் கார்னிஷ் டென்ஸ் கோஃபர் ஸ்டெல்லன், ஸோ நான் இந்த சூட்கேஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்க மேம். ஸோ ட்ரெயினில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன நடக்குதுன்னு ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாஸ் சாட் தி ஃப்ரௌ am Handy ergänzen Sie. ஸோ இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. Der Zug steht schon eine halbe Stunde, half an hourல இங்கே நிக்குது. Alle sind genervt, all are annoyed. Ein Mann fragt, warum der Zug nicht weiterfährt. இந்த பர்சன் என்ன கேட்குறாரு, ஏன் வந்து இந்த ட்ரெயின் மூவ் ஆகல. அப்போ வரும் என்ற வேர்ட் யூஸ் பண்றோம் இல்லைங்களா. வரும்னா why the train is not moving further. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருங்க, வரும் ஃபேட் ட ஜூக் நிஸ்ட் வைட்டர். கொஷனில் வந்து எப்படி இருக்கு, வரும் ஃபேட், ஸோ வை த ட்ரெயின் இஸ் நாட் மூவிங். ஃபேட்ன்றது வேர்பு செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கு. ஆனால் இது வந்து இன்டைரக்டாக நம்ம பேசும்போது ஒருத்தர் கேட்குறாரு இந்த மாதிரி எப்போ, த பர்சன் இஸ் ஆஸ்கிங் தட் வென் த ட்ரெயின் வில் மூவ், இல்லை வை தட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. எஸ் மேம். அந்த மாதிரி இன்டைரக்டா பண்ணும்போது ein Mann fragt warum der Zug nicht weiterfährt. ஸோ இது செப்பரேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது சேர்த்து பண்ணி சொல்லிடலாம். eine Frau will wissen, a lady wants to know. ஸோ அந்த லேடிக்கு என்ன தெரியணும், one kommt der Zug in Berlin அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்ப என்ன சொல்லணும், one der Zug in Berlin ankommt. The lady wants to know one der Zug in Berlin ankommt. இந்த ட்ரெயின் எப்போ அரைவ் ஆகும், பெர்லினுக்கு எப்போ ரீச் ஆகும்னு ஒரு லேடி கேட்குறாங்க, தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. want to know. A lady wants to know when the train will reach Berlin. ஸோ இங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது eine Frau weiß nicht, லேடிக்கு தெரியல. ein Mann mit 2 Kinder fragt, a person with 2 children is asking. Das Kind fragt seinen Vater, the child is asking the father. ein Mann fragt ärgerlich, ஒரு பர்சன் வந்து ஆங்கிரியா கேட்குறாரு.
Eine andere Frau will wissen. And another lady wants to know. எல்லாமே இன்டைரக்டா கேட்டிருக்காங்கம்மா, அவ்வளவுதான். ஆங்க மேம். ஸோ இப்போ இன்டைரக்டா மாத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேஃப்ராக வரும் ஃபேட் டசூக் நிக்ட் வைட்டர் அப்படின்னு கேட்டுறதுக்கு அந்த பர்சன் இந்த மாதிரி கேட்குறாருன்னு சொல்லணும். டர்மன் ஃப்ராட் வரும் டசூக் நிக்ட் வைட்டர் ஃபாட். இன்னொரு லேடி என்ன கேட்குறாங்க, ஓஹின் கார்னிஷ் டென் காஃபர் ஸ்டெல்லன், இந்த சூட் கேஸை எங்கே வைக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு நம்ம வேற ஆள்கிட்ட சொல்கிறோம். டி ஃப்ரௌ வைஸ் நெஸ்ட் த லேடி டசன்ட் நோ வேர் ஷீ கேன் பிளேஸ் த சூட் கேஸ். ஓஹின் இஷ்க்கு பதிலாக ஜி அவங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா. ஸோ ஓஹின் ஜி டென் காஃபர் அவள், அவள் சொல்றதுக்கு ஜி போட்டிருக்காங்க. ஓஹின் ஜி டென் காஃபர் ஸ்டெல்லன் கன். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டா நம்ம பேசும்போது வேர்ப் எல்லாம் கடைசியில வந்துடும், அவ்வளவுதான். ஓகேங்க மேம். ஸோ ein Mann fragt mit zwei Kinder, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த பர்சன் என்ன கேட்டுட்டு இருக்காரு, ஓ இஸ் ஹியர் das Kinder Abteil அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைங்களா. ஸோ அது இந்த கொஸ்டினை வந்து இன்டைரக்டா மாத்தணும். ein Mann mit zwei Kindern fragt, wo hier das Kinder Abteil ist. புரிஞ்சுதா? verb வந்து செகண்ட் லாஸ்ட்ல வந்திருக்கும், sein verb. அதுக்கப்புறமா ein das Kind fragt seinen Vater. இந்த குழந்தை வந்து அப்பா கிட்ட கேக்குது, wann sind wir bei Mama. ஸோ அம்மா கிட்ட எப்போ போக போறோம். das Kind fragt seinen Vater. எப்படி சொல்லணும், one kind vargita illakin one அவங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா. 2 பசங்க இருக்கிறாங்க. one sie by Mama sind. இப்ப புரிஞ்சுதா? மேம். one நான் மறுபடியும் கிளியரா சொல்றேன் பாருங்க. அப்பா கிட்ட 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, அம்மா கிட்ட எப்போ ரீச் ஆக போறோம், எப்போ போய் சேர போறோம் அப்படின்னு அப்பாவே கேக்குறாங்க. சரிங்களா. அத நான் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். தேர்ட் பர்சன் சொல்றாங்க. நான் யாரோ பேசுது, நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப என்ன, அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை கேக்குது, புரியுதுங்களா. das Kind fragt seinen Vater. அந்த குழந்தை அவங்க அப்பாவை கேக்குது, எப்போ அவங்க அம்மா கிட்ட போவாங்க. ஸோ அவங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதுதான் ஜி தே. அவங்க 2 குழந்தைங்க இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுல சார் அம்மா கிட்ட எப்போ போவோம்னு அவங்க கேக்குறாங்க. அந்த அவங்களுக்கு தான் இந்த ஜி கொடுத்துருக்கேன். ஓகேங்க மேம். one z by mama sind. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற இந்த ஜிண்ட தூக்கி கடைசியில போடணும். புரியுதா? புரியுதுங்க மேம். இங்க ஜிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜிண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது கடைசியில போடணும் verb. ஓகேங்க மேம். சோ ein Mann fragt ärgerlich. இந்த ஆள் என்னன்னு கேக்குறாரு, ஏன் இவ்வளவு வார்மா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்களா. இந்த கொஸ்டின் அப்படியே மாத்தணும், அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் வேற எதுவுமே பண்ண மாட்டீங்க. இந்த கொஸ்டின்ல இருக்கிற verb தூக்கி கடைசியில போடுவீங்க. ஓகேங்க மேம். one வரும், சாரி வரும் வருமா ஜூகாங் மேம். இதோ இங்க வரும் இஸ் here so warm. ஏன் ரொம்ப வார்மா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதே ஜி தான் வருமா மேம். இஷ்க்கு தான் ஜி சொன்னீங்க. ஆமா. சோ இது வந்து ஏன் இங்க ரொம்ப வார்மா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நீங்க அங்கே போடலாம், அதுவே போடலாம். வரும் இஸ் எஸ்ன்னே கொடுக்கலாம். ஓகேங்க மேம். இஸ்ட் வராது, செகண்ட் பிளேஸ்ல இருக்குது, எதுவுமே வராது, அங்க கடைசியில போடணும்.
ஓகேங்க மேம். ஹியர் ஜூ வரும் மேம். இஸ் எஸ் ஜோ வார் இஸ்ட். ஓகேவா? Ein anderer Frau will wissen. And another lady wants to know. So இந்த லேடி என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? ஓஹின் கார்னிஷ் தென் காஃபர் ஸ்டெல்லன். என்னோட சூட்கேஸ் எங்கே வைக்கணும்? ஸோ அவங்க அப்படி கேட்குறாங்கன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்க மேம். The lady wants to know. ஓஹின் கண்ன்றது எங்க வரணும்? ஜியா வரணுமா மேம்? கடைசியில வரணும். ஓஹின் ஜி அவள். தென் காஃபர் செல்லன். கண் கான்ஸ்ட். அவ்வளவுதான். இது தேர்ட் பர்சனா மாத்தும் போது இப்படி சொல்லணும். ஓகேங்க மேம். சரிங்களா? ஆங்க மேம். ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் நீங்க. ஓகேங்க மேம். இன்டைரக்டா கேட்கும்போது டைரக்டா ஏன் ட்ரெயின் இங்க நிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா could you please tell me why the train is standing? ஸோ ஏன் ட்ரெயின் இங்கே இருக்கு அப்படின்னு இன்டைரக்டா சுத்தி வலிச்சு கேட்கற மாதிரி. ஸோ அதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். Konnten Sie mir sagen, could you please tell me? Entschuldigung, wissen Sie? So excuse me, please, do you know? Do you know? Darf ich Sie fragen? May I ask you something? ஸோ நான் எதாவது கேட்கலாமா? இந்த மூணுத்துல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு Konnten Sie mir sagen வரும் der Zug steht அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இங்க என்ன கொடுக்கணும்? அதுக்கு நெக்ஸ்ட் wo kann ich Getränke kaufen? ஓகேங்க. ஸோ இங்க அதுவே சொல்லலாம். Konnten Sie mir sagen கமா போட்டுட்டு wo ich Getränke kaufen kann. ஓகேங்க மேம். புரியுதா? ஆங்க மேம். Konnten Sie mir sagen. So could you please tell me? So could you please tell me? இந்த கண்ணு எடுத்துடலாம். ஓகேங்க மேம். ஸோ இதை எடுத்துட்டு கடைசியில போட்டுடலாம். புரியுதுங்களா? Konnten Sie mir sagen நீங்க கமா போடணும். கமா போட்டு இது ஸ்மால் லெட்டர்ல இருந்தா ஆரம்பிக்கணும். ஓகேவா? இங்க நான் பெருசா போட்டிருக்கேன்னா ஸோ எல்லாம் ஸ்மால் லெட்டர். கமாக்கு அடுத்தது ஸ்மால் லெட்டர் தான் வரும். ஓகேங்க மேம். ஸோ Konnten Sie mir sagen wo ich Getränke kaufen kann? இந்த மூணுத்துல எது வேணாலும் சொல்லலாம். Entschuldigung, wissen Sie wo ich das Bordbistro finde? ஸோ போட் பிஸ்ட்ரோ அப்படின்னா இந்த பொட்டி கடை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கடையெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. போட் பிஸ்ட்ரோ. அதே மாதிரி Darf ich Sie fragen wann der Zug in Hannover ist? அப்புறம் மறுபடியும் Entschuldigung, wissen Sie wo die Toilette ist? ஸோ இதை எழுதி அனுப்புறீங்களா எனக்கு? ஓகேங்க மேம். ஸோ இதை அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு பார்க்கலாமா?
இது எழுதி அனுப்புங்க எனக்கு. ஓகே மேம். ம்.